மார்கழி மாசத்தோட சிறப்புகள் என்ன? வாங்க வீடியோட பார்க்கலாம். பகவத்கீதையில கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு சிறப்பான மாதம்ங்க இது. அறிவியல் ரீதியாக மார்கழி மாசத்து அதிகாலையில அதிகமான ஆக்சிஜன் பூமியில இறங்கும். இந்த சுத்தமான காத்து நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை விலக்கி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மார்கழி மாசத்துல அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு பெண்கள் வீட்டு வாசல்ல பெரிய பெரிய கோலங்கள் போடணும்னு, ஆண்கள் பஜனை நாம சங்கீர்த்தனோன்னு வீதி வீதியாக வலம் வரணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொன்னது இந்த சுத்தமான காத்தை நாம சுவாசிக்கணுங்கிறதுக்காகத்தான். மார்கழி தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம்ங்கிறதுனால இறை உணர்வு அதிகம் தூண்டக்கூடிய திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சிய பாராயணம் செய்ய சொன்னாங்க. கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் பேர் போன சென்னையில எல்லா சபாக்கள்லையும் கோயில்கள்லையும் இசை நடன நிகழ்ச்சிகளை மார்கழி சீசன் ப்ரோக்ராம்னு நடத்துவாங்க. மகாபாரத போர் நடந்ததும், பார்க்கடல் கடையப்பட்டதும், கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கியதும் இந்த மார்கழி மாசத்துல தான். இந்த வருஷம் டிசம்பர் 16ஆம் தேதி மார்கழி மாசம் தொடங்குது. கட்டாயம் கோயில்களுக்கு போங்க. தினம் ஒரு திருப்பாவைய காலையில கேளுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா